சிறுகதை காய்ந்த கிளையில் பூத்த மலர்கள். அந்த ஊரில் ஆனந்த் ஒரு மென்பொருள் பொறியியலாளராக பணியாற்றி வந்தான். அவனது முதல் மனைவி ஒரு விபத்தில் இறந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவனுக்கு 5 வயதில் நிலா என்ற ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தாள். நிலாவிற்கு அம்மாவின் முகம் ஞாபகமில்லை என்றாலும் அவள் எப்பொழுதும் அம்மா எங்கே என்று கேட்டுக்கொண்டே இருப்பாள். ஆனந்தின் பெற்றோர் அவனுக்கு 2ஆம் திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்தனர். ஆனந்த், உன் வாழ்க்கைக்காக இல்லாவிட்டாலும் அந்த சின்னஞ்சிறு குழந்தைக்காக ஒரு தாய் வேண்டுமே என்று வற்புறுத்தினர். ஆனால் ஆனந்த் தயங்கினான். வெறும் பெண் என் நிலாவை தன் சொந்த குழந்தையாக பார்ப்பாரா என்பதே அவனது மிகப்பெரிய கவலையாக இருந்தது. அதே ஊரில் பாரதி என்ற பெண் வசித்து வந்தாள். பாரதிக்கு திருமணமாகி 1 வருடத்திலேயே விவாகரத்து ஆகிவிட்டது. அவளது கணவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி அவளை கொடுமைப்படுத்தியதனால் அவள் துணிச்சலாக அந்த உறவிலிருந்து வெளியே வந்தாள். சமூகம் அவளை வாளாவட்டி என்று ஏளனமாக பேசியது. ஆனந்தும் பாரதியும் ஒரு பொதுவான நண்பனின் திருமணத்தில் சந்தித்தனர். அங்கே நிலா ஓடிப்பிடித்து விளையாடும் போது கீழே விழுந்து அழுதாள். அருகில் இருந்த பாரதி ஓடிச் சென்று நிலாவை தூக்கி அவளது காயத்தை துடைத்து, அழாதே செல்லம், இதோ மிட்டாய் என்று அன்போடு அணைத்து கொண்டாள். நிலா சட்டென்று பாரதியின் கழுத்தை கட்டி கொண்டாள். இந்த காட்சியை பார்த்த ஆனந்திற்கு பாரதியின் மேல் ஒரு மரியாதை ஏற்பட்டது. இருவரும் பேசத் தொடங்கினர். பாரதி வெளிப்படையாகச் சொன்னாள், ஆனந்த், எனக்கும் ஒரு வாழ்க்கை தேவைப்படுகின்றது. ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை. நான் உங்கள் வீட்டிற்கு மனைவியாக வருவதை விட நிலாவிற்கு தாயாக வரத்தான் அதிகம் ஆசைப்படுகின்றேன். ஆனந்தின் பெற்றோர்களும் பாரதியின் பெற்றோர்களும் சம்மதித்தனர். ஆனால் ஊர் மக்கள் பேசினார்கள். ஒரு விவாகரத்து ஆன ஒரு பெண்ணை ஒரு குழந்தையுள்ள ஆண் கட்டிக்கொள்வதா? இது என்ன கொடுமை என்று முணுமுணுத்தனர். ஆனந்தும் பாரதியும் அந்த பேச்சுக்களை பொருட்படுத்தவில்லை. மிக எளிமையான முறையில் அவர்களின் திருமணம் நடைபெற்றது. திருமணமான முதல் நாள் இரவு பாரதி நிலாவிற்கு நிலாச்சோறு ஊட்டி கதை சொல்லி தூங்க வைத்தாள். நிலா தூக்கத்திலேயே அம்மா என்று சொல்லி பாரதியை கட்டி கொண்டாள். பாரதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவளது வாழ்வின் வெறுமையை அந்த சின்ன குழந்தை நிரப்பிவிட்டது. சில மாதங்கள் கழிந்தன. ஊர் மக்கள் ஆச்சரியப்பட்டனர். பாரதியின் வருகைக்கு பிறகு நிலா மிகவும் சுட்டியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறினாள். ஆனந்தின் முகத்திலும் பழைய புன்னகை திரும்பியது. கதையின் நீதி: வாழ்க்கை என்பது ஒரு முறை தவறவிட்டால் முடிந்து விடுவதில்லை. காயப்பட்ட 2 இதயங்கள் ஒன்று சேரும்போது அங்கு அன்பு இன்னும் ஆழமாக மலர்கிறது. 2ஆம் திருமணம் என்பது ஒரு சமரசம் அல்ல. அது ஒருவருக்கு கொடுக்கப்படும் 2வது வாய்ப்பு மற்றும் ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் புதிய உலகம்.